வணக்கம். வெல்கம் டு சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ். நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸில் தமிழ் இலக்கிய விருப்ப பாடம் நம்முடைய சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம். முழுக்கவே கிளாஸ் ரூமில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அது அத்தனையும் உள்ளடக்கி ஆன்லைன்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன குறுந்தகவல்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஆப்ஷனல் எடுக்கிறோம் அப்படின்னா, அதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் அப்படின்றது இருக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்குமே என்னவா இருக்குது அப்படின்னா, என்ன அப்படின்ற அந்த கண்டென்ட் முதல்ல தெரியணும். அதை தெரிஞ்சது மட்டுமே பத்தாது. அதை நம்ம யூபிஎஸ்சி தேர்வுக்காக அணுகுதல் அப்படின்றது ஒரு முறை இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் படிக்கிறதுனா கூட நம்ம எடுத்துக்கிறது 6th to 12th என்சிஆர்டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஸ்கூல் புக்கோடைய அடிப்படை நாலேஜை தான் வச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி தான் தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்க அப்படின்றது அந்த பிஏ அப்ரோச், கிராஜுவேஷன் அப்ரோச் அப்படின்றது வேறு, நம்மளுடைய யூபிஎஸ்சி அப்ரோச் அப்படின்றது வேறு. ஸோ அதை கருத்தில் கொண்டு நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியோட கோர்சஸ் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, மொதல் விஷயம் கண்டென்ட் கிளாஸ் அப்படின்றது இருக்கும். கண்டென்ட் கிளாஸில் என்ன இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்றது இருக்குது இல்லையா? இதில் சிலபஸ் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போது எடுத்துக்காட்டாக நம்ம பேப்பர் 2 எடுத்துக்குவோம். அதில் குறுந்தொகை, புறநானூறு, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், முத்துப்பட்டன் கதை, யாருக்கும் மிட்கமில்லை அப்படின்ற நாடகம், இதெல்லாமே சிலபஸில் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விரிவாக எடுத்து விளக்கி இருக்கிறது தான் கண்டென்ட் கிளாஸ். ஸோ இந்த கண்டென்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தமிழ் ஆப்ஷனல் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதில் என்ன எடுப்பாங்களோ, ஓகேவா? ஸோ அதோட இன்டெப்த் வெர்ஷன் தான் அந்த கண்டென்ட் கிளாஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்றத ரொம்ப தெளிவாக யூபிஎஸ்சியோட சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது கண்டென்ட் கிளாஸ். ஸோ இது ஒரு செக்மெண்ட்டாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்றது அனலிட்டிக்கல் அண்ட் அப்ரோச் கிளாஸ். ஓகேவா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கிறாங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் எடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அகாடமியில் எடுக்காத ஒரு விஷயந்தான் இந்த அனலிட்டிக்கல் அண்ட் அப்ரோச் கிளாஸ். இந்த அனலிட்டிக்கல் அண்ட் அப்ரோச் கிளாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, நம்ம கண்டென்ட் கிளாஸ் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ குறுந்தொகை அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம் கண்டென்ட் கிளாஸில். அதை எப்படி நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் அணுகணும், அதை எப்படி நம்ம படிக்கணும், யூபிஎஸ்சி ஆங்கிளில் நம்ம படிக்கணும், அதுக்கு எப்படி ஆன்சர்ஸை உருவாக்கணும், என்னென்ன மாதிரியான கேள்விகள் குறுந்தொகையிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு, இதுக்கு மேலே எப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த அனலிட்டிக்கல் கிளாஸ். ஸோ இது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்றதுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துடணும். அப்போது ஃபஸ்ட்டு கண்டென்ட் கிளாஸ் அப்படின்றது இருக்கும், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் கிளாஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ இது தவிர வேறு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோம் நம்முடைய அகாடமியில் அப்படின்னா, மார்க் கொஷின் பேங்க் அப்படின்றத கொடுக்குறோம். மார்க் கொஷின் பேங்க் அப்படின்றது என்னென்னா, பிஒய்க்யூ கொஷின் பேங்க்ன்றது வேறு. ஓகேவா? ஸோ மார்க் கொஷின் பேங்க் அப்படின்றது இந்தந்த டாப்பிக்கில், அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் வரலாம், ஃபியூச்சர்லேருந்து எந்த மாதிரி வரலாம் அப்படின்றதுக்கான கொஷின் பேங்க் அது. ஓகேவா? நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் கொஷின்ஸ் ரெலவன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, 2023, 2024, 2025 நடந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் தேர்வு இருக்கு இல்லையா, அதில் நம்மளுடைய கொஷின் பேங்க்கோட ரெலவன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கான எவிடன்ஸை நாங்கள் டெலகிராமில் கொடுத்துருக்கோம். சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் டெலகிராம் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய மார்க் கொஷின் பேங்க்குடைய ரெலவன்ஸ் அப்படின்றது 45% இருந்துச்சு. ஆன் ஆவரேஜ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் ஆவரேஜ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மார்க் கொஷின் பேங்க்லேருந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதை நாங்கள் என்னென்ன கொஷின் அப்படின்றத நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் ஆப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, மார்க் கொஷின் பேங்க் அப்படின்றது ப்ரெடிக்டபுளாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் வரலாம் கொஷின்ஸ் அப்படின்றத வச்சு விளக்கி அந்த ஒரு வினா தொகுப்பாக கொடுத்துருக்கிறது அந்த மார்க் கொஷின் பேங்க். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு கொடுக்குறது பிஒய்க்யூ அப்படின்றத கொடுப்போம். பிஒய்க்யூ பார்த்தோன்னா அப் டு லாஸ்ட் இயர் மெயின்ஸு முடிஞ்ச வரைக்குமான பிஒய்க்யூ அப்படின்றத கம்பைல் பண்ணி டாபிக் வைஸாக கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். ஜென்ரலி பிஒய்க்யூ கொஷின் பேப்பரில் இயர் வைஸாக தான் யூபிஎஸ்சி கொடுத்துருக்கோம். அதை எல்லாமே சேர்த்து நாங்கள் கம்பைல் பண்ணி அதை ஷார்ட்லைஸ் பண்ணி
அதாவது இப்போது பேப்பர் 1ல் ஒரு டாபிக் அப்படின்னா அந்த ஒரு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இது வரைக்குமே ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்துருச்சு அப்படின்றத அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் அப்படின்றத கொடுக்குறோம். மெட்டீரியல் அப்படின்றது ஹார்ட் காப்பி ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகேவா? ஸோ அதுவும் பேப்பர் 1 மெட்டீரியல் அப்படின்றது வந்து என்னென்னா ஜென்ரலி வந்து யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷனுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்னா மல்டிபிள் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே நாங்கள் ரெஃபர் பண்ணி அதை வந்து ஒரு கம்பைலேஷனாக வந்து பார்த்திங்கன்னா 2 வால்யூமாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த 2 வால்யூம் அப்படின்றது ஒன்ஸ் நீங்கள் அதை நல்லா இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான அந்த தமிழ் மெட்டீரியல் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். தமிழ் நோட்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 1க்கான புத்தகம். இது உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் ஆன்லைனில் படிக்கும்போது சப்போஸ் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து வீடு தேடி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதை வந்து பல்காக நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேப்பர் 1 இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது முகப்பு பேஜ். அதுக்கப்புறம் இதை வந்து டாபிக் வைஸாக பேஜ் வைஸாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாபிக் யூபிஎஸ்சியோட டாபிக் தான், சிலபஸ் தான் அது. ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் படி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பேஜில் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்ற அந்த டாபிக் வந்து 1லேருந்து ஒரு 48 பேஜ் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேப்பர் 1க்கான மெட்டீரியல் தொகுதி 1 தொகுதி 2ன்ற மாதிரி 2 வால்யூம் கொடுத்துருவோம். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து வால்யூம் 2. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் அதை படிக்கிறீங்க, இதை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் படிச்சுட்டு அந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் அப்படின்றது. இந்த 2 வால்யூமும் வந்து எப்படின்னா பேப்பர் 1 நல்லா புரிஞ்சுங்க. பேப்பர் 1க்கான மெட்டீரியல் வந்து நிறைய புக்கிலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வால்யூமாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இந்த 2 புத்தகத்தை மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா பேப்பர் 1க்கான இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் அப்படின்றது ரெடி ஆகிடும். இமேஜ் பண்ண முடியுதா? ரைட். ஸோ நாங்கள் சொன்ன அந்த பிவைக்யூ அப்படின்றது இதுதான். ஓகே, 2025 வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ தமிழ் இலக்கியம் முதல் தாள் அப்படின்னா அந்த முதல் தாளில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத டாபிக் வைஸாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். இப்போ இலக்கிய உத்திகள்னால் இலக்கிய உத்திகளில் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றத கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டாபிக் வைஸாக உங்களுக்கு கம்பைலேஷன் அப்படின்றது ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொஷின் பேங்க். சரியா? ஸோ பேப்பர் 1க்கு தனியாக இருக்கும், பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ் இது இல்லாமல் பேப்பர் 2 புக்ஸ் அப்படின்றது இருக்குது. அது ஒரு 17 புத்தகம் வரும். ஓகேவா? ஸோ அதையும் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் டோட்டலாக. ஸோ அப்போது உங்களுடைய ப்ரிப்ரேஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாஸை பார்க்கணும், கண்டென்ட் கிளாஸை பார்க்கணும். அதுக்கு அடுத்து அனலிட்டிக்கல் கிளாஸை பார்க்கணும். ஓகே, அதில் வந்து அந்த அப்ரோச் தெரிஞ்சிடும். கண்டென்ட்டில் வந்து வாட்டுன்றது தெரிஞ்சிடும். ரெண்டாவது அனலிட்டிக்கலில் எப்படி யூபிஎஸ்சிக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மார்க் கொஷின் பேங்க் இருக்குது இல்லையா? அந்த மார்க் கொஷின் பேங்கை உள்வாங்குறீங்க. அதை வந்து அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸை வந்து உள்வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த அப்ரோச்லாம் சொல்லியிருக்கோம், இந்தந்த கொஷினுக்கெலாம் ஆன்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் அந்த கண்டென்ட் கிளாஸில் இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் அனலிட்டிக்கல் கிளாஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போது குருபீடத்தில் வந்துட்டு கண்டென்ட் கிளாஸ் இருக்கும், அனலிட்டிக்கல் கிளாஸ் இருக்கும். அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குருபீடத்துக்கான அந்த மார்க் கொஷின் பேங்க் இருக்குது இல்லையா? அதில் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், திங்க் பண்ணணும், எப்படிலாம் ஆன்சர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன்சரை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயத்தை வந்து நான் அங்கேயே கொடுத்துருப்பேன். அனலிட்டிக்கல் கிளாஸில் கொடுத்துருப்பேன், அனலிட்டிக்கல் அண்ட் அப்ரோச் கிளாஸில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிவைக்யூ அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பிவைக்யூவில் இப்போ குருபீடத்தில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருவோம். அதை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸை வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் அந்த கொஷின்ஸை வந்து டெஸ்ட்டாக வந்து நீங்கள் எழுதி காட்டணும். ஓகேவா? டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி காமிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் என்ன உள்வாங்கியிருக்கீங்க, எப்படி அதை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, கொஷின் பேங்கை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு அதை உங்களுக்கு வந்து அந்த டாபிக்ன்றது ரீச் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் எழுதுகிற ஆன்சர்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, திருத்தங்கள் இருக்குது, உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றணும், அல்லது உங்களுடைய வெளிப்படுத்தும் திறன் அப்படின்றத நீங்கள் மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நாங்கள் சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அது மூலிமா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கிடைக்குது. தமிழ் இலக்கியத்துக்கான கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியத்துக்கான அப்ரோச். ஓகேவா? யுபிஎஸ்சி மெயின்ஸ் தமிழ் இலக்கியத்துக்கான அப்ரோச். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மார்க் கொஷின் பேங்கும் தமிழ் பேப்பர் முதல் தாள் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஒரு 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 எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கும். நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் தமிழ் ஆப்ஷனல் ஆன்லைன்லேயே இருந்து வீட்டிலே இருந்து படிக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க, அல்லது நெக்ஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் 2027, 28 இந்த மாதிரி வருடங்களில் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற போது தமிழ் ஆப்ஷனல் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு இது வந்து என்னென்னா, பியூட்டி என்னென்னா, இப்போது தமிழ் ஆப்ஷனில் வந்துட்டு பெரிய டைனமிக் ஏரியாஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்டாட்டிக் ஏரியாஸ் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கூட கான்டெம்பரரி இஷ்யூஸ் அப்படின்றத நீங்கள் நிறைய டீல் பண்ணி ஆகணும். ஆனால் தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஹைலி ஸ்டாட்டிக் தான். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் லேட்டராக வந்து எழுதினாலுமே சரி, இப்போலேருந்தே அதை கற்றுக்கிட்டு இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வருஷத்து வரைக்குமே சிலபஸ் வந்து மாற்றுற மாதிரி இல்லை. ஸோ சிலபஸ் எது மாற்றினா மட்டும்தான் தமிழ் இலக்கியத்தில் ஏதாவது மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் மாறும். மற்றபடி அதே சிலபஸ் தான். ஓகேவா? ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய நிலைத்த தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் தான். அதனால் நீங்கள் தாராளமாக முன்கூட்டியே நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லாட்டி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு யுபிஎஸ்சி வந்து படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக நம்முடைய தமிழ் இலக்கியத்துக்கான விருப்ப பாடத்தை வந்து நீங்கள் நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு உதவுறோம். ஓகே. ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேறு எதுவும் தகவல் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய முகவரி வந்துட்டு வாட்ஸ்அப், டெலகிராம், அதுக்கப்புறம் சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி ஆப், இதில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.